ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் உங்கள் கணேஷ். இது ஜி ஸ்கொயர் டெக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 ஏர் கூலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிஃபோர் ஏர் கூலர் யாருக்கு எந்த சைஸில் வாங்கணுன்ற பையிங் கைடு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பையிங் கைடில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப் இருக்குது ஏர் கூலரில். ஒன்று வந்து டெசர்ட் கூலர், இன்னொன்று பர்சனல் கூலர், ஒன்று டவர் கூலர். டெசர்ட் கூலர் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, பெரிய ரூம் இருக்கிறவங்க, 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை டெரஸில் யூஸ் பண்ண போகிறோம், அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த டெசர்ட் கூலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து ட்ரை ரீஜனில் இருக்கிறவங்க, ரொம்ப ஹாட்டான ஃபீல் பண்ணுற ஏரியாஸ் எல்லாமே அவங்க அதை யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் கூலர். பர்சனல் கூலர் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் வந்து போர்ட்டபிள் ஆல்சோ. நீங்கள் எங்கே வேணால் அதை மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் சைஸ் ரூம் இருக்குது, அந்த ஸ்மால் சைஸ் ரூமில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லா கிளைமேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ரீஜன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். டவர் கூலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வேணும், ஆனால் எனக்கு சின்ன ரூம் தான் இருக்குது அப்படின்னா அந்த லாங் டிஸ்டன்ஸு கவர் பண்ணுறதுக்கு இந்த டவர் கூலர் நல்லாயிருக்கும். இதுவும் போர்ட்டபிள் தான், ஈஸியாக இருக்கும். இது எல்லா ரீஜன்லேயும் யூஸ் பண்ணலாம். ட்ரை, மீடியம், ஹாட் ரீஜனில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பையிங் கைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கூலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 நம்மளுக்கு பெஸ்ட்டு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும், நல்லா டீல்ஸ் வேணும், ஆஃபர்ஸ் வேணும், நல்லா எனக்கு ஏர் ஃப்ளோ வேணும், அந்தமாரி கேட்டகரிஸில் நான் டாப் 5 ஏர் கூலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஏர் கூலர் பிடிச்சிருக்குன்றது நீங்கள் செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டாப் 5 ஏர் கூலர்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ 5th பிளேஸில் இருக்கிற ஏர் கூலர் என்னென்னா, கிராம்ப்டன் ஓசோன் டெசர்ட் ஏர் கூலர் 75 லிட்டர் வித் எவர்லாஸ்ட் பம்ப், ஆட்டோஃபில், 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷன் அண்டு ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 75 லிட்டர் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது. பிராண்ட் வந்து நம்மளுக்கு கிராம்ப்டன். இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, பம்ப் வந்து இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எவர்லாஸ்ட் பம்ப்பு, நல்லா ஒர்க் பண்ணோம், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து நம்ம இன்வெர்ட்ரு கம்ஃபர்டபுள்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மோட்ரு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ரிமோட்டு கொடுக்குறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்விங்கு அந்த இதெல்லாம் மாற்றிக்கலாம். இதில் ஆட்டோஃபில்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா, நம்ம வாஷிங் மிஷின்ஸில் வந்து நம்ம பைப்பில் டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா வாட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை இன்லெட் பண்ணிக்கும். அதேமாரி இந்த இதில் எப்படி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, தண்ணி வந்து குறைஞ்சிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் பண்ணிக்கும். நீங்கள் வந்து வாட்டர் பம்ப்பு பைப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 14.5 kgs. மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக் தான். இது வந்து நம்ம அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 17,200 எம்ஆர்பி. இது இப்போ ஆஃபரில் 10,250க்கு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது கஸ்டமர் ரேட்டிங்கில் அவுட் ஆஃப் 5க்கு 4 ரேட்டிங் ஸ்டார் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 4-வே டெக்னாலஜி இருக்குது. 4-வே உங்களுக்கு 4 பக்கத்தில் வந்து ஏர் டிஃப்ளெக்ஷன் வரும், நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். வாட்டர் கெப்பாசிட்டி வந்து டேங்க் வந்து நல்ல பெரிய டேங்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஹை எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கும். இது வந்து லார்ஜ் சைஸு, ரொம்ப பெரிய லார்ஜ் சைஸு ரூம்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஏர் கூலர் பார்த்தோன்னா, பஜாஜ் DMH 65 நியோ 65 லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர் ஃபார் ஹோம் வித் டியூரோ மெரைன் பம்ப், டர்போ ஃபேன் டெக்னாலஜி அண்ட் ஆன்டிபாக்டீரியல் எக்ஸா கோல்ட் மாஸ்டர், 90 feet ஏர் த்ரோ அண்டு 3 ஸ்பீட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூரோ மெரைன் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூரோ மெரைன் பம்ப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபிஷ் டேங்க்கில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்தமாரி மெரைன் பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில். அதனால் சக்ஷன் பவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. செகண்ட் பார்த்தோன்னா, ஆன்டிபாக்டீரியல் ஷீட் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இன்கேஸ் வந்து வாட்டரில் ஏன்னா பாக்டீரியா இருந்தால் கூட அது பம்பில் வந்து நம்மளுக்கு வெளியே வர்றப்போ அந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகி ஆன்டிபாக்டீரியல் டெக்னாலஜி கொடுத்துருக்கோன்றாங்க. இதுவும் வந்து 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க.
3 ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றாங்க. அதை 3 ஸ்பீடு லோ மீடியம் ஹை அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டர்போ ஃபேன் இருக்குது அப்படின்றாங்க. இது பிராண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பஜாஜ் பிராண்டில் கொடுக்குறாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 65 லிட்டர்ஸ். இதோட ஐட்டம் வெயிட் டோட்டல் வெயிட்ஸ் பார்த்தோம்னா 50.8 kgs கொடுக்குறாங்க. இந்த மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக் தான். இது அமேசானில் கஸ்டமர் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வாட்டர் இண்டிகேட்டர் எவ்வளோ வாட்டர் இண்டிகேட்டர் 50%, 30%ன்ற வாட்டர் இண்டிகேட்டர் வந்து கீழே மென்ஷன் பண்ணலை. செகண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 90 ஃபீட் வந்து ஏர் ஃப்ளோ த்ரோ இருக்கும்ன்றாங்க. இந்த 90 ஃபீட்டுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாங் வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ரூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இல்லை ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட 90 ஃபீட் நல்ல ஏர் த்ரோ இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி வந்து 14,390. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் அமேசானில் 9,000க்கு சேல் ஆகிட்டுருக்கு. இந்த பஜாஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி ஃபார் மிஷின் கொடுக்குறாங்க, 2 இயர் வாரண்ட்டி ஃபார் பம்புக்கு கொடுக்குறாங்க. அது வந்து டேர்ம்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் கிடையாது. நம்ம டியூரமெரைன் பம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது சிம்போனி பிராண்ட்லேருந்து டயட் 3D 30i போர்ட்டபிள் டவர் ஏர் கூலர்னு ஃபார் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டவர் கூலர். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பையிங் கைடில் பிஃபோராகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டவர் கூலர் யாருக்கு தேவையோ அவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 30 லிட்டர்ஸு. இதோட கவரேஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது IPU டெக்னாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த IPU டெக்னாலஜினா அந்த ஃபில்டர் வந்து பொல்யூஷன், அந்த தேவையில்லா பாக்டீரியாஸு அவுட்டோர்லேருந்து வர்றது எல்லாத்தையும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி பியூர் ஏர் தான் கொடுப்போம் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது டோட்டல் கெப்பாசிட்டி 30 லிட்டர்ஸு. இதில் அவங்க பவர்ஃபுல் ப்ளோவர் இருக்குன்றாங்க. அதனால் வந்து 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது இன்வெர்ட்டர் கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து இது ஹனிகோம் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹை எஃபிஷியன்சி பவர் கன்சம்ஷன் இருக்கும், லோயர் நாய்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு அமேசானில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 5க்கு 4.5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எம்ஆர்பி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 9,999 வருது. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 9,490க்கு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. யாருக்கு டவர் கூலர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அவங்க இது வாங்கினா போதும். மற்றவங்களுக்கு இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராம்ப்டன் கம்பெனிலேருந்து ஆப்டிமஸ் நியோ டவர் ஏர் கூலர் 27 லிட்டர்ஸு. நம்ம ஆல்ரெடி ஒரு கிராம்ப்டன் ஃபேன் பார்த்துருக்கோம். சேம் அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ எவர்லாஸ்ட் பம்பு, ஆட்டோஃபில் டெக்னாலஜி, 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷனு, ஹை டென்சிட்டி ஹனிகோம் இது கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் இது 27 லிட்டர்ஸு டோட்டல் கெப்பாசிட்டி. இதில் பார்த்தோன்னா ஏர் ஃப்ளோ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160 ஸ்கொயர் ஃபீட் ரூம் சைஸுக்கு ஏர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம இன்கேஸ் வந்து உங்கள் வீட்டில் கிரவுண்ட் வாட்டர் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் ஃபில் பண்ணுறப்போ அதில் TDS லெவல் நம்ம நார்மலாக இது பண்ணுவோம். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஹை TDS லெவலாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பம்பில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு லைஃப் லாங் வரும் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது நம்ம அமேசானில் இது அவைலபிளாக இருக்குது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ருபீஸு. நவ் இதை வந்து 7,199க்கு இது சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டெசர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமோட் கொடுத்துருந்தாங்க. இது மேனுவல், இது தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஐஸ் சேம்பர் தனியாக இருக்குது ஃப்ரண்ட் சைடில். நீங்கள் ஐஸ் சேம்பர் வேணும்னா ஐஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த மோட்டர் ஓவர்லாட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இன்வெர்ட்டர் கம்ஃபர்டபுள்னு கொடுத்துருக்குறாங்க. இது மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக் தான் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இது ஆவரேஜ் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வெயிட் வந்து 17 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் இது போர்ட்டபுளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வாட்டர் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் வாட்டர் இண்டிகேட்டர் பஜாஜில் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வாட்டர் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னா இது டவர் ஃபேன் தான். பட் ஆனால் டவரில் வந்து சின்னதாக மீடியம் சைஸ் இது ஒரு ரூமில் இருக்கிறவங்களுக்கு 2-3 பேர் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்ல உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இந்த சம்மருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறத பார்க்கலாம். பஜாஜ் PX97 டார்க் ஏர் கூலர். இது வந்து பஜாஜ் கம்பெனியிலேருந்து 36 லிட்டர் கெப்பாசிட்டி ஏர் கூலர். இது வந்து நான் வந்து ரூமில் இருக்கிறேன், பேச்சுலராக இருக்கேன், இல்லை சிங்கிள் ரூமுக்கு வேணும், சரி எனக்கு வந்து ஒரு ஆள் 2 ஆளுக்கு இருந்தால் போதும் அப்படின்றவங்க இது செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ரீசெண்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ஏர் ஃப்ளோ பார்த்தோன்னா 30 ஃபீட்டு வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது நான் வந்து இப்போ 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா 15 to 20 ஃபீட்ஸ் இது கவர் பண்ணுது. ஆனால் இதோட ஏர் ஃப்ளோ பார்த்தோன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக கூலாகவும் ஆகிடுது. இதில் ஹனிகூம் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் டர்போ ஃபேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து சேம் பஜாஜில் வாங்கியிருந்தேன் 27 லிட்டர்ஸு. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஏர் த்ரோ இருக்காது உங்களுக்கு. இதில் நல்ல ஏர் த்ரோ கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ரெண்டுத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு பெஸ்ட்டஸ்ட்டு ஏர் கூலர் அப்படின்னா இந்த பஜாஜில் இந்த டார்க் PX97 மாடல் தான். இது எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 9400. அமேசானில் இதை வந்து 6250க்கு வித்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6000 வித்துட்டு இருக்காங்க. இது 1 இயர் பிராண்ட் வாரண்ட்டி செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாரி இது 2 இயர்ஸ் அந்த டியூரோமெரின் பம்புக்கு, இதுக்கும் 2 இயர்ஸ் பம்புக்கு மட்டும் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறாங்க. இது 3-வே ஸ்பீட் கண்ட்ரோலர் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஹை வேணுமா, லோ வேணுமா, மீடியம் வேணுமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் மாரி வந்து இதில் ஆக்சலரேஷன் இருக்குது, நம்மளுக்கு எந்த ரொட்டேஷன் வேணும் அப்படின்றது, ரொட்டேஷனோட கூலிங் சப்ளை பண்ணுமா அப்படின்றது இருக்குது இதில். இதுவும் 4-வே ஸ்விங் டிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடும் உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இதுகளே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க, பர்சனல் யூஸு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடினா இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம இப்போ டாப் 5 ஏர் கூலர்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. இதில் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் கொடுத்துருக்கிறது தான் பஜாஜ் PX97 டார்க்கு. அது நான் வந்து 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது நல்லாவே வேலை செய்யுது. உங்களுக்கு அது பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து ஹாலுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் அவுட்டோருக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா அது என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த டாப் 5ல் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்கள் ரூம் சைஸுக்கு, ஹாலில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு ஏற்றது சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.